ஒரு காலத்தில் விந்திய மலைகளுக்கு தெற்கே உள்ள காட்டில் வாதாபி மற்றும் இல்வாலா என்ற இரண்டு தீய அசுர சகோதரர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த காட்டின் வழியாக செல்லும் முனிவர்கள் மற்றும் அந்தணர்களை ஏமாற்றி கொன்று வந்தனர். வாதாபிக்கு தன் விருப்பப்படி எந்த உயிரினமாகவும் மாறும் வரம் பெற்றிருந்தான். அதே நேரத்தில் இல்வாலனுக்கு இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டு வரும் சக்தி இருந்தது. வழிப்போக்கர்களை கொல்ல இருவரும் வேறு ஒரு வடிவத்தை எடுப்பார்கள். இல்வாலன் ஒரு சாதாரண மனிதனின் வடிவத்தை எடுப்பான். வாதாபி தன்னை ஒரு ஆடாக மாற்றிக்கொள்வான். ஒவ்வொரு முறையும் முனிவர்கள் மற்றும் வழிப்போக்கர்கள் காட்டின் வழியாக செல்லும்போது இல்வாலன் அவர்களை விருந்துக்கு அழைப்பான். இல்வாலன் வாதாபி என்ற ஆட்டை சமைத்து வழிபோக்கர்களுக்கு உணவு பரிமாறுவான். அவர்கள் விருந்தை உண்டு முடித்த பிறகு இல்வாலன், வாதாபி வெளியே வா என்று கூறுவான். உடனடியாக வாதாபி வழிப்போக்கர்களின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவான். பின்னர் சகோதரர்கள் தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துச் சென்ற பொருட்களை தங்களுக்குள் பிரித்துக் கொள்வார்கள். ராட்சச சகோதரர்கள் இந்த தந்திரத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான வழிப்போக்கர்களை கொன்று வந்தனர். ஒரு நாள் இல்வாலா அகஸ்திய முனிவர் கடந்து செல்வதைக் கண்டான். வழக்கம்போல் அவர் முனிவரை விருந்துக்கு அழைத்தான். அகஸ்திய முனிவர் தனது தெய்வீக சக்திகளால் ராட்சச சகோதரர்களால் தான் ஏமாற்றப்படுவதை புரிந்து கொண்டார். இருப்பினும் அவர் அவர்களுடன் சேர்ந்து விளையாட முடிவு செய்தார். எதிர்பார்த்தபடி இல்வாலா ஆடு வடிவத்தில் இருந்த வாதாபியை கொன்று சமைத்து பரிமாறினார். அகஸ்திய முனிவர் உணவை சாப்பிட்டு தனது வலது கையை வயிற்றில் தேய்த்து, வாதாபி ஜீரணமாகு என்றார். இதனால் இல்வலன், வாதாபி, இம்முனிவர் உன்னை ஜீரணிப்பதற்குள் வெளியே வா என்று கூக்குரலிட்டான். ஆனால் அகத்தியரோ, பொல்லாத இல்வலா, நீயும் உன் சகோதரனும் என்னை கொல்லலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் வாதாபியால் இப்போது திரும்பி வர முடியாது. அவன் ஏற்கனவே ஜீரணமாகிவிட்டான். அவன் ஆன்மா அவன் உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டது என்று கூறினான். இதை கேட்டதும் ஈல்வாலா கோபமடைந்து பழிவாங்கும் நோக்கத்துடன் அகஸ்தியரை தாக்க தனது ஆயுதத்தை எடுத்தான். ஆனால் அகஸ்தியர் தவத்தின் மூலம் பெற்ற சக்திகளால் தனது கண்களிலிருந்து நெருப்பை வெளியேற்றி ராட்சசனை எரித்து சாம்பலாக்கினார். இது இந்தியாவின் தென்கோடி மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள கொன்னூரில் அகஸ்தியர் 2 ராட்சசர்களை வென்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த இடம் தற்போது சென்னையில் வில்லிவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அகஸ்தியர் இங்கு ஒரு சிவன் கோவிலை கட்டி கடுமையான தவம் செய்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு சிவன் அவர் முன் தோன்றி முனிவரை ஆசீர்வதித்தார். இவ்வாறு முனிவர் தனது பாவங்களிலிருந்து விடுபட்டார் என்று கூறப்படுகிறது. இந்த கோயில் மிக பழமையான சிவன் கோயில்களில் ஒன்றாக நம்பப்படுகிறது. சில புராணங்களில் வாதாபி மந்திரத்தின் மூலம் ஒரு கனியாக மாறினான் என்றும், அந்த கனியை அகஸ்தியர் உண்டு ஜீரணமாக்கி வாதாபியை கொன்றார் எனவும் கூறப்படுகிறது. ஓம் நம சிவாய போற்றி.